கார்டன்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு பழம் எது தெரியுமாங்க? சொன்னால் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. விவியன் அடம் பிடிச்சு வாங்கிட்டு வந்து வச்ச செடி இது. ஆனால் கடைசியாக அதிலேருந்து தான் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்தது. என்ன ஃப்ரூட் தெரியுமா? ஸ்ட்ராபெர்ரி தாங்க. வாங்கும்போது நாங்கள் சொன்னோம், விவியன் ஏன்டா இப்படி மணி வேஸ்ட் பண்ணுற, இதெல்லாம் எங்கே போய் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் விடவே இல்லை. எனக்கு வேணும் வேணும்னு ஒரே அடம் பண்ணதுனால சரி ஓகே $2 தானே அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு ப்ராப்பரான ஒரு கேர் கூட இல்லை. ஏன்னா 2 இடத்துல அதை மாற்றி மாற்றி வச்சிட்டோம். பட் கடைசியாக அதில் இருந்து தாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரூட் வந்திருக்கு. நிறைய காய் வச்சுருக்கு. கொஞ்சம் வந்துட்டு இன்னும் நல்லா செடி பெருசாக இருக்குது. அது ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருந்துச்சு. விவியனுக்கு ஒரே ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு தான் அந்த ஃப்ரூட் பிக்கணும், அவன் தான் ஃபஸ்ட்டு அதை டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவனே பிச்சு வாஷ் பண்ணி சாப்பிட்டு அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னா. என்ன தான் கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் விளைச்சி ஒன்று சாப்பிட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக மீதி இருந்த எந்த காயும் ஃப்ரூட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லைங்க செடியில். அது என்னாச்சுன்னே எங்களுக்கு தெரியல.